கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, உலகத்தின் மீட்பரும் இரட்சகருமாய் வந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை எல்லா தீமைக்கும் விலைக்கு எந்த சேதமும் அணுகாமல் நம்மை பாதுகாக்க கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா விதமான சத்துருவின் கிரியைகளும் நம்மை சேதப்படுத்தாது என்பதை விசுவாசிப்போம். நம் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது நம்மை அணுகாது என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அதை மறந்து விடாதீர்கள். எந்த வல்லமையும் நம்மை சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் நம்மை நல்ல கனிதரும் திராட்சை தோட்டமாக ஏற்படுத்தி இருக்கிறார். எனவே கர்த்தர் அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சரீரத்தையும் கையின் பிரயாசத்தையும் சேதப்படுத்தாதபடி பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இதைத்தான் சங்கீதம் 121:6 பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்தாதென்று வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். ஏசாயா தீர்க்க தரிசனம் 43:2 நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு சேதமும் அணுகுவதில்லை. கர்த்தர் மேலும் அவரின் வார்த்தையின் மேலும் உறுதியாய் இருப்பவர்கள் மேல் எந்த சேதமும் ஏற்படாது. இதை இயேசு கிறிஸ்து ஓமை மூலம் நமக்கு சொல்வதை மத்தேயு சுவிசேஷம் 7:24 முதல் 27 வரை உள்ள வசனங்களிலே பார்க்கிறோம். அவர் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மறையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாவான். பெருமழையோ பெருவெள்ளமோ காற்றோ எதுவானாலும் அந்த வீட்டின் மீது மோதினாலும் ஒரு சேதமும் அணுகாது. அவர் வார்த்தையின் மேல் தன் விசுவாசம் என்னும் அஸ்திபாரத்தை போட்ட மனிதனுக்கு ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 20 பார்க்கும்போது நம்முடைய முற்பிதாவான ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி தன் தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு கர்த்தர் தனக்கு காண்பித்த தேசத்துக்கு புறப்பட்டு வந்த ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, ஒரு சேதமும் அணுகாதபடி அவனை பாதுகாத்தார். ஆபிரகாம் கேராரில் தங்கின போது தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினால் கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். தேவன் இரவிலே அபிமெலேக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்துக்கு அனுப்பிவிடு என்று சொல்லி ஒரு சேதமும் ஏற்படாமல் சாராளை பாதுகாத்தார். எனக்கு அன்பானவர்களே, யாரெல்லாம் கர்த்தரையும் அவருடைய வார்த்தையின் மீதும் நம்பிக்கை வைத்து கண்மலையாகிய கிறிஸ்து மேல் தன் அஸ்திபாரத்தை போடுகிறார்களோ அவர்களை எந்த தீமையும் அணுகாதபடி தேவாதி தேவன் பாதுகாக்கிறவராயிருக்கிறார். அன்பானவர்களே, கடல் மீது நடந்த போது மூழ்கி போவேன் என்ற தருணத்தில் பேதுரு இயேசுவை என்னை ரட்சியும் என்று கூப்பிட்ட போது அவனை கடல் அலைகள் அமிழ்த்து விடாமல் தேவன் பாதுகாத்தார். அது மட்டுமல்ல, யோசேப்பு கர்த்தருக்குள் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் என்ற திடமான உறுதியே சிறைச்சாலை அவனை அடைத்து வைக்க முடியவில்லை. சிறைச்சாலையின் கதவுகளை கர்த்தர் திறந்தார். அவனை எந்த தீங்கும் அணுகாதபடி தேவன் பாதுகாத்து மட்டுமல்ல, பார்வோனுக்கு மேலாக உயர்த்தி ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, மத்தேயு சுவிசேஷம் 7:26-27 பார்ப்போமானால், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் தன் வீட்டை மணலி மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான் என்றும், பெருவெள்ளமும் பெருங்காற்றும் அந்த வீட்டின் சேதப்படுத்தும் என்றும் பார்க்கிறோம். சவுல் ராஜா தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அசட்டை பண்ணினதால் அவனை தீமைகள் சூழ்ந்து கொண்டது. சத்ருவின் கரத்தில் தேவன் அவனை ஒப்பு கொடுத்தார். இன்னும் லோத்
ஆபிரகாமை போல தெய்வ வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனதால் லோத்தின் மனைவி உப்பு தூணாய் மாறினது மட்டுமின்றி சாபத்தின் சந்ததியை உருவாக்குகிற ஒருவனாய் மாறினான். ஆகார் என்பவன் தேவன் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இச்சித்து எடுத்துக்கொண்ட பாபிலோனின் பொருட்களால் அதன் மூலம் தீமை சேர்ந்தது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதில் நிலைத்திருந்து அவைகளின்படி செய்வோம். எந்த தீமையும் நெருங்காதபடி நம்மை கர்த்தர் பாதுகாத்து நன்மையினால் நம்மை முடிசூட்டி ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். என அன்பானவர்களே, வாக்கு தத்தத்தில் அவர் மாறாத தேவன். அந்த வாக்கு தத்தத்தை உண்மையோடும் உத்தமத்தோடும் பற்றி கொண்டு ஜெயமெடுக்க கர்த்தர் இந்த நாட்களில் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்தாது என்று வாக்கு பண்ணின அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா. ஒரு விசை இறங்குவீராக கர்த்தாவே. இந்த நாட்களிலும் எந்த விதமான போராட்டங்களும் பிரச்சனைகளும் பாடுகளும் தங்களை அணுகாதபடி உம்மை நோக்கி கேட்கிறார்களோ அவர்களுக்கு இறங்கி நீர் அற்புதம் செய்யும்படியா நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. உன்னத கரம் பிள்ளைகளோடு இருப்பதாக வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் கிரியை செய்யும்படி செபிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே, உண்மையாய் உம்மை நம்பி உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் உண்மையுள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்துவீராக. தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னிருப்பேன், ஆறுகளை கடக்கும் போது அது உண்மையில் புரளுவதில்லை, அக்கினி நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜோலை பற்றாதென்று வாக்குத்தத்தம் தந்தவர். இந்த நாட்களில் அப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ளாய் போராட்டத்துக்குள்ளாய் வாழ்கிற மக்களுக்கு நீர் விடுதலையின் தேவன் என்பதை வெளிப்படுத்துங்க, நன்மைகளின் கர்த்தர் என்பதை வெளிப்படுத்துங்க. ஆவியாரார் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அற்புத அதிசயமாய் வழிநடத்தி உடைய மேலான நாமத்தை மகிமைப்படுத்துகிற சாட்சி உள்ள குடும்பங்களாய் நிலைநிறுத்துங்க. எல்லா மகிமைகளும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.